வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாட்களில் நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஒரு முன்னேறிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாடி, 500 வருடங்கள் என்ன, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கை தரம் ரொம்ப உயர்ந்திருக்கு. நம்முடைய வேலைகள் வேலை பழுக்கள் நிறைய குறைவாகிவிட்டது. மனிதன் முழுக்க இயந்திரங்களை வைத்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் இன்றைக்கி நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இல்லை, எல்லாத்துக்கும் சயின்ஸ் ஒரு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்முடைய தொழில்நுட்பங்கள் மனிதனுக்கு ஆறுதலையும் மனிதனுடைய சுமைகளை குறைக்கக்கூடிய நிலையில் நம்ம வளர்ந்து தினமும் நமக்கு என்ன செய்துட்டு இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை என்பது லகுவாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் மனிதனுடைய வேலை பொருட்கள் குறைந்து கொண்டிருக்கின்றன, மனிதனுடைய ஆற்றல் பெருகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேறொரு மனிதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், மனிதனுக்கு இருக்கக்கூடிய தோல்வி விரக்திகள் போன்ற குணங்களிலிருந்து மனிதனை விடுவிக்க முடியுதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸால், இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியால் நமக்கு இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான எண்ணங்கள், நம்முடைய தோல்வி ஆகட்டும், பயம், விரக்தி, இந்த மாதிரி உள்ள குணங்கள்லேருந்து, இந்த மாதிரியான பயங்கள்லேருந்து மனிதனை விடுவிக்க முடியுதான்னு கேட்டால் அதுக்கு எதுவுமே பரிகாரம் இல்லாத ஒரு நிலையில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பைபிள்லேருந்து ஒருவருடைய வாழ்க்கை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மனிதனுடைய தற்காலிக தோல்வி, விரக்தி, பயம், கோபம், இது போன்ற எண்ணங்களிலிருந்து அவன் என்ன செய்ய முடியும்? கரையேற முடியும். மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த முடியும். ஒரு வேளை நம்ம பல நாட்களா, பல வருடங்களா தோல்வி, விரக்தி, கசப்புகளால் நம்ம இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம நிச்சயமாக நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ்னாலேயோ இல்லைன்னு சொன்னால் நம்முடைய தொழில்நுட்பங்களாலேயோ நம்முடைய செயற்கை நுண்ணறிவு மூலமாக கிடைக்காது. அது நம்மை படைத்த கடவுளால் மட்டுமே முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மை ஒரு பரிபூர்ணப்படுத்துவதற்கு, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு நம்மை படைத்த கடவுளால் முடியும் என்பது பைபிள் நமக்கு தரக்கூடிய உறுதியாக இருக்கிறது. அப்போ அந்த பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் நம்ம என்ன செய்கின்றன? நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கைக்கு நமக்கு அடுத்து செல்கின்றன. ஒருவருடைய வாழ்க்கையில் கசப்பு, தோல்வி, விரக்தி போன்ற நிலையில் இருந்த ஒருவர் அதிலிருந்து கரையேறி அவர் மிக ஒரு திறனுடையவராக மாறிய ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கதையல்ல, இது வாழ்க்கையில் இருந்த நிஜமான சம்பவம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய வார்த்தை கேட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய விரக்தியிலிருந்து விடுபட்டு அவர் ஒரு நிறைவான, ஒரு பரிபூர்ணமான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவர் வர்றார். அந்த கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலான வசனங்களில் ஒருவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்குறோம். பேதுரு என்கிற ஒரு நபர். பேதுரு பைபிளில் ரொம்ப முக்கியமானவர். இயேசு கிறிஸ்து சீடராக இருந்தவர். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தவர். சுவிசேஷத்தை உலகெங்கும் கொண்டு சென்றதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாற்றியவர்கள் அவர் ஒருவராக இருக்கிறார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்த அந்த நிலைமை, அவர் எந்த நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துட்ட வர்றாருன்னு சொல்லி இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கெனசரேத் என்கிற கடற்கரை பகுதியாக வரும்போது அங்கே சீமோன் என்கிற பேதுரு அங்கே அவர் என்ன செய்கிறார்? வலைகளை சரி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவிட்ட வரார். இந்த பேதுருவை நம்ம பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்குற அன்னைக்கு, அதுக்கு முதல் நாள் இரவு முழுக்க அவர் என்ன செய்கிறார்? மீன்களை பிடிப்பதற்காக வலை வீசி, கடல் முழுக்க வலை வீசி அவர் சோர்ந்து போயிருக்கிறார். எதுவுமே அகப்படலை. இப்போ மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், சில நாட்கள் அவங்களை எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு என்ன செய்யும், நிறைய மீன்கள் கிடைக்கும். சில நேரத்தில் அவர் ரொம்ப உழைச்சும் எதுவுமே கிடைக்காம போகக்கூடிய சூழல் உருவாகும்.
பேதுருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிறது. அவர் இரவு முழுக்க மீன்களை தேடியும் வலைகளை வீசியும் எதுவுமே கிடைக்காத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அப்படி இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், பேதுருவிட்ட வர்றார். அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்கிறாரு, பேசியிருக்காராம். அவர் பேசிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, பேதுருக்கிட்டையும் அவரோடு கூட அவருடைய குழுவில் இருந்த நபர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஆழத்தில் வலை வீசுங்கள், ஆழமாக வலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது பேதுரு வந்து ஒரு மீனவனாக இருக்கிறார். மீன் பிடிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். அவர்களுக்கு எப்போது மீன் கிடைக்கும், எந்த பகுதியில் மீன் கிடைக்கும் என்பதை, அந்த நுட்பங்களை அவர்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது எதுவுமே தெரியாமல், இந்த பின்னணி இல்லாமல் ஒருத்தர் வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் அவர்களுடைய மனதில் எப்படி இருந்திருக்கும்? இதே தான் அங்கே நம்ம வந்து பார்க்குறோம். இங்கே வந்து ஏமாற்றத்தையும் விரக்தியையும் அனுபவித்து கொண்டிருந்த அந்த பேதுருவிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஆழமாக நீங்கள் வலையை வீசுங்க, ஆழமாக இறக்குங்கள், கடலில் உங்களுடைய வலைகளை ஆழமாக இறக்குங்கள் என்று சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல பேதுரு என்கிற அந்த சாதாரண ஒரு மனிதன் அவர் என்ன நினைத்திருக்கலாம்? நம்மிடம் வந்து இப்போது இப்படி ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன கேட்போம்? எங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிய போகுது, நான் இந்த தொழிலில் எத்தனை வருஷமாக செஞ்சிட்டு இருக்கிறேன், எவ்வளோ அனுபவங்கள் இருக்கிறது, நீங்கள் ஏன் இந்த இதில் வந்து தலையிடுறீங்கன்னு கேட்போம் இல்லையா? பொதுவாக பேதுரு அந்த கேள்வியை கேட்கல. பேதுரு என்ன செய்கிறார்? நீங்கள் சொல்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்ன உடனே அவருக்கு கீழ்ப்படுகிறார்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே கேட்டார்னு பார்க்கும்போது, தன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருப்பவர் யார் என்பதை பேதுரு அவர் உணர்வதற்கான ஒரு கிருபை, ஒரு தேவ கிருபை இருந்துச்சு. சாதாரண ஒரு மனிதனாக இல்லை, இவர் ஒரு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்பதை பேதுரு அங்கே உணர்ந்திருந்தார். அவர் என்ன செய்தார்? உடனே கீழ்ப்படிந்தார்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே வந்து கீழாக நம்ம பார்க்கும்போது அந்த பகுதியில், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த முதற் பகுதியில் பார்க்கும்போது, பேதுரு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அவர் வலையை வீசுகிறார். வலை வீசிய உடனே என்ன ஆகுது? அங்கே தங்களுடைய படகு நிரம்பும்படியான ஒரு பெருத்த நிலையிலே அங்கே மீன்கள் கிடைத்தனன்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கு பிறகு நம்ம பார்க்குறோம், பேதுருவோடு வந்திருந்த மற்ற சக மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன் கிடைக்குமாறு என்ன செய்கிறது? அவருடைய வலைகளிலும் ஏராளமான மீன்கள் அகப்படுகின்றன, படகுகள் நிரம்பி ஒழுகின்றன. இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே தான் நம்ம வந்து கிறிஸ்து யார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. சாதாரண ஒரு மனிதன் அல்ல என்பதை பேதுரு அங்கே உணர்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தை மனிதனால் சில நேரத்தில் நம்ப முடியாததாக, ஏற்க முடியாததாக இருக்கும். நீங்கள் பரலோகத்தை குறித்தோ உங்களுடைய நித்திய வாழ்க்கை குறித்தோ பேசும்போது இதெல்லாம் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? கிறிஸ்துக்கிட்ட வந்து அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு புது வாழ்க்கை கிடைக்குமா? கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்ற கருத்தை சொல்லும்போது அது ஒரு வேளையில் நம்ம ஏற்க முடியும். மனித மனத்தால் அதை ஏற்க முடியாததாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்கக்கூடியதா? இப்படியெல்லாம் நடக்குமா? ஆனால் அந்த வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தார். பேதுரு கீழ்ப்படிந்த உடனே அங்கே அவர் வந்து அவருடைய விரக்தி, அவருடைய கசப்பு, அவருடைய தோல்விக்கு எல்லாம் ஒரு பரிகாரம் உருவாகுது. அவர் நினைத்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அங்கே அவருடைய படகுகளில் நிரம்பி வழியத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உருவாயிற்றுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் துன்பம், விரக்தி, கசப்பு, பகை போன்ற குணங்கள் இருக்குமானால் அது வந்து அந்த இடத்தை சரி செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவால் முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணமே மாறப்போகுது, உங்களுடைய திசையே மாறப்போகுது. நீங்கள் போகக்கூடிய பயணத்தில் நீங்கள் திசை திருப்பப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு லட்சியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு குறிக்கோள் நிறைந்த வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா வாழ்க்கையுமே அது விரக்தியும், தோல்வியும், கசப்பும், பயமும் நிறைந்த வாழ்க்கை தான் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகம் முழுக்க பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது.
நம்ம தேவனை மாட்டி வைத்து விட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னால் நம்மை ஆளக்கூடிய ஒரு பிசாசு, அந்த பிசாசுக்கு உங்களுக்கு தோல்வியும் பயமும் விரக்தியும் கசப்பையும் தான் தர முடியும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவை தருவதற்கு, பரிபூர்ணத்தை தருவதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். இங்கே தான் யார் என்பதை அங்கே பேதுருவுக்கு அங்கே வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து எதுவுமே சொல்லலை. அவருடைய ஆற்றல் மிக்க செயல்பாடுகள், அவருடைய வார்த்தை சொன்ன உடனே கேட்டதும் அங்கே ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது. அங்கே பேதுரு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம கீழாக நான் வாய்க்கும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நீ என்கிட்ட வராதீங்க, உங்கள் கூட நிற்பதற்கு நான் எந்த விதமான தகுதியற்றவனாக இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை, உங்கள் கூட நிற்பதற்கு, உங்ககிட்ட பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ மீன் பிடிக்கிறவனாக அல்ல, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவனாக மாற்றப் போகிறேன். மனிதர்களை பிடிப்பவர்களாகன்னு சொல்லும்போது மனிதர்களை கடவுளிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாக, ஒரு கருவியாக நான் உருவாக போகிறேன்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுக்கு பிறகு பார்க்குறோம், பேதுரு மூலமாக அங்கே நற்செய்தி சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிய புதிய வாழ்க்கை அங்கே பல மக்களுக்கு, பல லட்சம் மக்களுக்கு, பல நாடுகள் சார்ந்த மக்களுக்கு சென்றடைவதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நாம் பார்க்கும்போது பேதுருனுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடம் கொடுத்தார். வாழ்க்கையில் கசப்போடும் விரக்தியோடும் பயத்தோடும் துக்கத்தோடும் அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிற நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தர வேண்டுமென்றால், அதிலிருந்து ஒரு மீட்பு நமக்கு வேண்டுமென்றால், அதிலிருந்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாக முடியும். இங்கே பேதுருனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், மனித சமுதாயம் முழுக்க பாவத்தில் கிடப்பதனால் மனிதனுக்கு எந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்து இல்லாத எல்லா மனிதர்களும் அங்கே ஆற்றல் அற்றவர்களாக, இருளில் கிடக்கிறவர்களாக, பயத்தில் உழலக்கூடியவர்களாக, கசப்பு நிறைந்தவர்களாக, மனம் குமறி கொண்டிருக்கிறவர்களாக இந்த உலக மனிதர்களை நாம் பார்க்கிறோம். நம்ம சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகத்தில் நல்லது நடப்பதை விட மோசமான விஷயங்கள் தான் இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. கொலை, கொள்ளை, பலவிதமான கசப்புகளான விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் மனித சமுதாயம் முழுக்க இப்படி பாவத்தில் கிடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போது இந்த மனிதனுடைய செயல்களால், மனிதனுடைய பாவத்தினால் கசப்பும் விரக்தியும் தோல்வியும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்ம கவர்ந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நீங்களும் அந்த விடுதலையை நீங்கள் பெற முடியும். இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இங்கே நியாய தீர்ப்பு நடக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு முடியும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி, கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. இங்கே நம்ம பார்க்குறோம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து அவர் என்ன செய்கிறார், அவருடைய நீதியை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பாவம் அங்கே அதற்கான தண்டனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்றுக்கொள்வதனாலே நீங்கள் அவருடைய நீதியினாலே நீங்கள் பிழைக்கப்படுவீர்கள். இங்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது, கிறிஸ்துக்குள்ளாக வரும்போது ஒருவன் புதிய சிருஷ்டியாகிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே நம்முடைய சரீரம் இந்த உலகத்திலே நாம் மரணப்பட்டு இந்த உலகத்திலே புதைக்கப்பட்டாலும் இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. பைபிள் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். அந்த அழிவிலிருந்து, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நான் தப்பித்து அழிவுக்கு செல்லாதபடி, நரகத்திற்கு செல்லாதபடி காப்பாற்ற ஒருவரால் மட்டுமே முடியும். இப்போ இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது அந்த பேதுருனுடைய வாழ்க்கை, பின்னாடி உள்ள வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் மனிதனை பிடிப்பவனாக, மனிதருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்பவனாக, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை உலக மக்களுக்கு சொல்லக்கூடியவராக அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்முடைய இந்த உலகத்தில் ஒரு பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வந்தால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான
ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து நீங்கள் கிறிஸ்துவோடு கூட 1000 காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் இந்த செய்தியை தட்டி கழித்து விடாமல் நீங்கள் தேவனுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் பைபிளை வாசியுங்கள். நீங்கள் இந்த செய்தி மூலமாக அதிகமாக தேவனை குறித்து நீங்கள் அறிய விரும்பினால் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய தொடர்பு எண் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய மீட்பை குறித்தும் அதிகமாக அறிவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.